புதுக்கோட்டை மாவட்டம் வயோலகம் கிராமத்தில் 12 மாணவர்களுக்கு மஞ்சள் காமாலை பாதிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பாக வீடு வீடாக ஆய்வு செய்து வருகிறார்கள் சுகாதார பணியாளர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் வயோலகம் கிராமத்தில் 12 மாணவர்களுக்கு அடுத்தடுத்து மஞ்சள் காமாலை உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைகிறார். முத்துப்பழம்பதி, 12 பேருக்கு அருகருகே உடனே ஒரே நேரத்தில் மஞ்சள் காமாலை வர என்ன காரணம் கண்டறியப்பட்டிருக்கிறதா? திலகவதி, குடிநீரால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு என்று அதிகாரிகள் சொன்னதுதான் நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கிட்டத்தட்ட 5 நாட்களில் 12 மாணவிகளுக்கு மஞ்சள் காமாலை பாதிப்பு ஏற்பட்டிருந்தது தான் ஒட்டுமொத்தமாக அந்த கிராம மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. நம்ம நிற்கக்கூடிய இடம் புதுக்கோட்டை மாவட்டம் வயலோகம் ஊராட்சிக்குட்பட்ட கீழத்தெரு பகுதி. இந்த பகுதியில் தான் வசிக்கக்கூடிய ஒரு 70க்கும் மேற்பட்ட குடும்ப மக்கள் வசிக்கிறாங்க. அப்படி வசிக்கக்கூடிய மக்கள்ல ஒரு இந்த கிராமத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய 12 மாணவிகளுக்கு மஞ்சள் காமாலை பாதிப்பு 5 நாட்களில் அடுத்தடுத்து ஏற்பட்டது. இவங்க புதுக்கோட்டையில் உள்ள மருத்துவமனைகள் அதே போல தனியார் மருத்துவ சாலைகளையும் சிகிச்சை மேற்கொண்டிருக்காங்க. அதன் பின்புதான் ஒட்டுமொத்தமாக இது சுகாதாரத்துறை அலுவலரின் கவனத்தை கொண்டு சென்ற போது இந்த பகுதியில் விநியோகம் செய்யக்கூடிய இந்த குடிநீர்ல கழிவுநீர் கலந்திருக்கு, அதனாலதான் அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு என்று சொன்னாங்க. அதன் பின்பு நேற்று முதல் சுகாதாரத்துறை அலுவலர்கள் இங்க மருத்துவ முகாம் நடத்திட்டு வர்றாங்க. இப்போ இன்னைக்கு கூட 20 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் வீடு வீடாக சென்று என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, காய்ச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் இருக்கா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வர்றாங்க. அந்த காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். அதே போல அந்த கிராம ஆரம்ப சுகாதாரத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள ஆசா பணியாளர்கள், அதாவது சுகாதார பணியாளர்கள் இருக்காங்க. அவங்களும் ஒரு 20க்கும் மேற்பட்டவர் இங்க சுகாதார பணிகளை மேற்கொண்டு வர்றாங்க. ஆனா இந்த கிராம மக்களோட குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, ஏற்கனவே ஒரு பாதிப்பு, ஒரு ஜூன் 8ஆம் தேதி ஒரு பையன் இறந்துட்டான். அப்படிப்பட்ட சூழல் அதன் பின்பு 12 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு பிரச்சனைக்கு பின்புதான் அதிகாரிகளும் அரசு நடவடிக்கை எடுக்கணுமா? கொஞ்சம் முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்திருந்து ஒரு விழிப்புணர்வை கொடுத்திருந்தால் அதுவும் குடிநீர்ல பாதிப்புன்னு சொல்லும்போது விழிப்புணர்வு கொடுத்திருந்தா எங்களுக்கு இந்த பாதிப்புகள்லாம் வராதுன்னு சொல்றாங்க. இது குறித்து இந்த கிராமத்தில் ஒரு பெண்மணி இருக்காங்க, கேட்போம். அம்மா, இப்ப நீங்க சொன்னீங்க ஏற்கனவே காலம் கடந்த அதிகாரிகள் வந்திருக்காங்கன்ட்டு, என்ன மாதிரி பாதிப்புகள் நீங்க அரசோட கவனத்துக்கு இது கொண்டு போனீங்களா? உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொன்னாங்கண்ணே. சொன்னோன்னே எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ற அந்த இது இல்லை. அம்மா போட்டிருக்கேன், போயிட்டு ஒரு இடத்துல போய் பார்க்கும்போது அம்மா போட்டிருக்குன்னு சொன்னாங்க. அம்மா போட்டு நம்ம என்ன பண்ணணும், நார்மலா வீட்டில் இருக்க வேப்பிலையை அரைச்சி கொடுத்து இதுதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. மஞ்சள் காமலைன்னு சொல்லி யாருக்குமே ஃபர்ஸ்ட் தெரியல. நம்மளுக்கு அம்மா போட்டிருக்கு, அதை வச்சுதான் வீட்டில் பார்த்துக்கணும், பத்திரமா இருக்கணும், அப்படிதான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களும் நினைச்சு இருந்துட்டாங்க. கடைசியில் அந்த பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்து சரி இனிமே மருந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரி கூட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு மஞ்சள் காமலும் தெரிஞ்ச உடனே அந்த பையனுக்கு வேமா கொண்டு போவோம்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருக்கும் போது இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு பையனுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. ஸ்கூல்ல இருந்தே ஒரு பையனை அனுப்பிவிட்டாங்க, அந்த பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு. யாருமே அதுக்கப்புறம் என்னன்னு கேட்கல. உடம்பு சரியில்லைன்னு அனுப்பிவிட்டாங்க. அந்த பையன் நல்லா இருக்கானா இல்லையா, எது நான் ஸ்கூலுக்கு வரல மெசேஜ்ல தான் அந்த பையன் வர்றானா இல்லையான்னு சொல்லி மெசேஜ்ல தான். எல்லா பேரண்ட்ஸுமே படிக்க தெரியுமான்னு தெரியாது இல்லனே, எல்லாருக்குமே படிக்க தெரியும். படிப்பை எழுத்தறிவு கூட இல்லாம தான் இருக்காங்க இந்த காலத்துலயுமே. அப்படி இருக்கல மெசேஜ் அனுப்பிவிட்டா அவங்க இருக்க வேலை பிஸில அவங்களால மெசேஜை பார்க்க முடியுமா? போன் இப்போ ஒரு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுறாங்க, போற வழியில அந்த பையனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு யாருக்கும் தெரியாது இல்ல. உங்க பையன் ஸ்கூலுக்கு வரணும்னு மெசேஜ் அனுப்பிவிட்டா பேரண்ட்ஸ்க்கு எப்படி தெரியும்? ஸ்கூல்ல இப்ப உங்க பையன் வரல அப்படின்னு போன் பண்ணி கேட்டாதானே படிப்பறிவு இல்லாம என் பையன் ஸ்கூலுக்கு வந்துட்டானால சொல்லுவாங்க. எதுவுமே சொல்லணும்னா பையன் பேரண்ட்ஸ்க்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியல. அப்ப அந்த போன் பண்ணி சொல்லணுங்கிறது கூட கவர்மெண்ட்ல தெரியல, மெசேஜ்ல தான் போட்டு விடுறாங்க எல்லாமே. இப்ப படிப்பறிவில் அவங்க என்ன பண்ணுவாங்க? திலகவதி, இப்போ அந்த பொண்ணு சொன்னதை கேட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 12 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ ஊராட்சி நிர்வாகம் சார்பில் சம்பந்தப்பட்ட குடிநீர் தொட்டியிலிருந்து குடிநீர் விநியோகத்தை நிறுத்திவிட்டு தண்ணி டேங்க் மூலமாக குடிநீர் விநியோகம் பண்றாங்க. அதே போல அந்த கழிவு தண்ணி கலப்பதாக குற்றம் சாட்டப்பட்டதால அதனையும் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. அதே போல சுகாதாரத்துறையினரும் மருத்துவ முகாம் அமைத்து வர்றாங்க. இப்போ இதையெல்லாம் காலம் கடந்து செய்யறாங்க. இருந்த போதிலும் இதை முன்கூட்டியே செஞ்சிருந்து உரிய ஆய்வு மேற்கொண்டதால் இவ்வளவு பாதிப்பு வந்திருக்காது. இனிமேலும் யாருக்கும் இந்த கிராமத்தில் இது போன்ற பாதிப்புகள் வராமல் தடுக்க அரசும் சுகாதாரத்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த கிராம மக்கள் வேண்டுகோள் கொடுத்திருக்காங்க. திலகவதி, இந்த கிராம மக்களின் ஆதங்கமும் புரிகிறது. சுகாதாரத்துறை பணியாளர்கள் தற்போது ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார்கள். நடவடிக்கை விரைந்து எடுக்கப்பட வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு. விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.